இந்த பாட்டில் எப்படி நான் ட்ராப் செய்யறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாத்துங்க. இதே மாதிரி நீங்க எந்த பாட்டில் வேணாலும் ட்ராப்பா நீங்க மாத்தி செய்யலாம். நம்ம ராடன் ரீல்ல 2 பாட்டில் போட்டு மீன் பிடிக்க போறோம். 2 பாட்டிலே 2 மீன், 2 பாட்டிலே 2 மீன். பாட்டில் அதாட்டி பூரை முடிஞ்சது அவ்வளோதான். எப்படி மாட்டிருக்கு தெரியுதா? இதில் என்ன கான்செப்ட்னா, இந்த மீன்களோட செதில்லாம் இருக்குல்ல, இந்த பாட்டிலில் தான் தொடர்ச்சியாக மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. ஹலோ கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு மீன் பிடிக்கிறது தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்டில் வச்சு நான் ஒரு வாட்டர் பாட்டில் ட்ராப் எப்படி செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பாட்டில் எப்படி நான் ட்ராப் செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் ட்ராப்பாக நீங்கள் மாற்றி செய்யலாம். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் உள்ள ட்ராப்பை நீங்கள் வந்து மேக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ml பாட்டில். இன்னைக்கு இந்த பாட்டில் தான் செய்ய போகிறோம். இந்த பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் சைஸ் வரைக்கும் மடக்கண்டை மீன்கள் வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாட்டிலோட அடிப்பக்கத்தை வந்து வெட்டிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கவரை வந்து வெட்டிடுவோம். ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. பாட்டிலோட மூடி கண்டிப்பாக தேவை. இந்த பாட்டிலில் ஒரு வரம்பு இருக்கும். இந்த வரம்பு கிட்ட நம்ம வந்து இப்போ வந்து இதே மாதிரி சிசரோ இல்லை கத்திரியோ வச்சு நம்ம வந்து வெட்டி ப்ராப்பராக எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலோட இந்த அடிப்புறத்தை வந்து பக்காவாக வெட்டிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் வந்து ஒரு 4 mm அளவுக்கு வந்து மடித்து விட்டுப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம மடிச்சு விட்டுக்கணும். இந்த மெத்தடை மட்டும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஃபுல்லாக நம்ம மடக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மடக்கினதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 mm மோனோஃபிலிம் லைன் எடுத்துருக்கேன். எவ்வளோ தூரம் லைன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கையை வச்சு எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கோம். ஓகே, அதுவும் ரெட்டையாக எடுத்துருக்கேன். இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதை இப்படி வச்சு இப்படி ஒரு லூப் நாட் எடுத்துக்கணும். ஓகே, இதை எடுத்து இந்த பாட்டில் ஹெட்டில் போட்டு இதை அப்படியே இழுத்துறாமல் அதை மறுபடியும் ஒரு லூப் நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த மெத்தடில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாட்டிலில் இங்கே 2 பக்கத்தில் நம்ம ஓட்ட போகணும். நீங்கள் ஓட்ட போடுறப்ப ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு மெழுகுத்திரி வச்சு ஓட்ட போகணும். எனக்கு இப்போ அந்த ஆப்ஷன் இல்லாததுனால நான் கட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஓட்டை, அதுக்கு நேராக இங்கே ஒரு ஓட்டை. 2 ஓட்டை இருக்க தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு ஓட்டை, இதுக்கு ஒரு ஓட்டை. நம்ம ரெட்டையாக முடிச்சு போட்டு நரம்பு எடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஒரு நரம்பு மட்டும் எடுத்து ஒரு 20 கிராம் ஈயக்குண்டு உள்ள விட்டுரும். ஒரு நரம்பில் விட்டுட்டு ஒரு நரம்பு விட பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு முடிச்சுக்கணும். முடிச்சு போட்டுட்டு இந்த நரம்பை இழுத்து டைட் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து செட் ஆகிடும். எப்படி செட் ஆகி தெரியுது? இப்போ வந்து இந்த சின்ன பாட்டிலுக்கு 2 ஈயக்குண்டு போட்டால் போதும். அதனால் இதுக்கிட்ட நமக்கு ஒரு ஈயக்குண்டு வேணும். ஸோ அதனால் இங்கே ஒரு முடிச்சு போட்டோம். இந்த முடிச்சு போட்டால் இந்த ஈயக்குண்டு வந்து கீழே வந்து ட்ராப் ஆகாது. அதாவது நம்ம ஹோல் போட்டதுக்கும் நேராக வர மாதிரி பார்த்துட்டு அடுத்த ஒரு ஈயக்குண்டு 20 கிராம் இதில் வந்து ஒரு நரம்பில் மட்டும் விட்டுறோம். இப்போ நம்ம ஒரு நரம்பில் விட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட முடிச்சில் வந்து லாக் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம வந்து லாக் பண்ணலாம். அப்போ வந்து மறுபடியும் இங்கே ஒரு முடிச்சு போட்டுருவோம். போட்டுட்டு இதை லைட்டாக அப்படி இழுத்து முடிச்சு. ஓகே, இந்த மெத்தடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நரம்பை எடுத்து இந்த ஹோலில் விட்டு ஹோலில் விட்டோமா, இப்போ நம்ம எவ்வளோ பவர் கொடுத்து இழுத்தோம்னா பாட்டிலில் வந்து பவர் இருக்காது. இந்த நரம்பு மட்டும்தான் டைட் ஆகும். இங்கே ஒரு கடைசியாக ஒரு முடிச்சு போடுறோம். டவுட்டு தான், 2 முடிச்சு போட்டால் போதும். இந்த டைம் எல்லாம் நல்லா வேகமாக செய்யலாம். 3 முடிச்சு போட்டோம். ஓகேவா?
இந்த 3 முடிச்சு போட்டதுல இந்த வெளிப்புறம் அந்த நரம்பு விட்டுட்டு கரெக்டாக உள்புறம் இருக்கிற இந்த நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துரும். இந்த நரம்போட இந்த எண்டை எடுத்து இதில் விட்டு கரெக்டாக சமமாக வச்சுட்டு இதுக்கு நேரம் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இந்த முடிச்சில் வந்து நம்ம அந்த நரம்பை வந்து கட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த நரம்பை மட்டும் இந்த முடிச்சில் போட்டு நம்ம கட்டுக்கணும். ஓகே, இப்போ பாட்டில் செய்கிறத பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம வந்து 2-3 விதமான பாட்டிலை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஒன்று. இதில் எந்த பாட்டில் ரெடி பண்ணுறோமோ முக்கியம் இல்லை, நம்ம மீன் பூர்ற அளவுக்கான பாட்டில் ரெடி பண்ணாலே போதும். இப்போ இந்த பாட்டிலில் எப்படி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இவ்வளோ அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு, இந்த அளவு இருக்கலாம், ஸ்பூன்லாம் இந்த பாட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாட்டில் போய் கீழே விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். வீடியோ வந்து கட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக பாருங்கள். லைட்டாக மீன் இப்போ தான் பாட்டிலில் ஆகி வைக்கிது. நரம்பு படி தெரியும், மீன் மாட்டிக்கிச்சு. எப்படி பக்காவாக இருக்குல்ல இந்த ட்ரிக்கு? இந்த ட்ரிக்கில் மீன் பிடிக்க நல்லா ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து இது சின்ன பாட்டிலாக போட்டிருக்கோம், அதனால் இந்த சைஸ் மீன் வரைக்கும் நல்லாவே மாட்டோம். சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம பாட்டில் பிடிச்ச மீனை வந்து இந்த கவரில் விட்டுருவோம். முடிஞ்ச அளவு இந்த பாட்டில் வந்து கல்லில் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி பார்த்தீங்க. எவ்வளோ பாட்டில் நல்லா கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு விஷயம் நல்லாயிருக்கும். மீன் கரெக்டாக பார்த்து பாட்டிலுக்குள்ளே போயிடும். பார்த்துங்க எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன்ட்டு. கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு மிக்சிங், நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிட்டு பிடிக்க வேண்டியதுதான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து இந்த பாட்டிலில் மீனை பிடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் செஞ்சோம்ல, அந்த பாட்டிலில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு விதமான கொஞ்சம் பெரிய மீன் இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி பாட்டில் செய்யணும் அதையும் காட்டுறேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மீன் மாட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், மீன் தெரியுதா? மீன் மாட்டிக்கிச்சு பாருங்கள். வருது அங்கே பாருங்க. நல்ல சைஸு. ஓகே, இதில் என்ன கான்செப்ட்னா, இந்த மீன்களோட செதில்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதில் போய் மாட்டிக்கும். அதுக்கும் இல்லாமல் இந்த மீன் வந்து முன்னோக்கி மட்டும் தான் இந்த மீன் வந்து நீந்துறதுனால பின்னோக்கி நீந்த முடியாது. போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மீன் பிடிச்சிக்கலாம். நமக்கு நிறைய மீன் மாட்டோம். அடுத்து ஒரு மீனை பிடிக்கிற மாதிரி எப்படின்னு பாருங்க. நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா வெறும் மைதா மாவு மட்டும்தான், வேற எந்த விதமான மாவும் கிடையாது, வெறும் மைதா மாவு. இங்கே வந்து இப்போ நிறைய பேர் இந்த முறையில் மீன் பிடிக்கிறதுனால மைதா மாவு ரேட்டு வந்து அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 48 ரூபா வரைக்கும் மைதா மாவு ரேட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் சென்று பெரிய பாட்டில் போட்டு பார்ப்போம், பெரிய மீன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். மீன் இப்போ உள்ளே போகுது, லைட்டாக அப்படியே நரம்புல வந்து அப்படியே லைட்டாக துடிக்கிற மாதிரி தெரியும். நல்லா பாருங்கள், இது பாருங்கள், இதுக்கிட்ட அப்படியே பார்த்தா நரம்பு துடிக்கிற மாதிரி தெரியும். மீன் இப்போ தான் பாட்டில் சுற்றி வருது. தெரியுதா பாருங்க. எப்படி மாட்டிருக்கு தெரியுதா? செமையாக மாட்டிருக்குல்ல? இந்த சின்ன பாட்டில், இந்த பாட்டில் 20 ரூபாய் என்னமோ தான். ஜூஸ் பாட்டில், பவுண்டர் பாட்டில்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலில் தான் இப்போ தொடர்ச்சியாக மீன்கள் மாட்டிக்கிட்டே இருக்குது.
நிறைய மீன்கள் பிடிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நரம்பை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்துங்க, காலில் மிதிச்சு நம்ம வந்து பாட்டில் போகாமல் தடப்பட்டோம். இப்போ நம்ம பாட்டில் செய்கிறப்ப பார்த்துருப்பீங்க, நம்ம பாட்டிலில் வந்து அந்த நரம்பு வந்து கட்டலை. இதே மாதிரி தூக்கி போடுறப்ப பாட்டிலில் நரம்பு கட்டியிருந்தோம்னா அந்த பிளாஸ்டிக் வந்து பிஞ்சிட்டு பாட்டில் தனியாக போய்டும், நரம்பு கையில் நமக்கு தனியாக வந்துடும். நம்ம வந்து கொடுக்குற இப்போ ஃபோர்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த நரம்புல மட்டும்தான் இருக்கும், பாட்டில் வந்து அப்படியே பிய்யாமல் இருக்கும். மீன் இருக்குது செம்மையாக கையிலேருந்து இழுத்துச்சு. நல்ல சைஸ் மீன் நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும் நரம்பு கையில். இப்போ எப்படி மாட்டுதுன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே லைட்டாக துடிக்கும். நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். தெரியுதா மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறோம். மீன் இருக்கு, மீன் இருக்கு, மீன் இருக்கு, மீன் இருக்கு, மீன் இருக்கு. மீன் வரான். ஜாலியாக இருக்கு. ஆனால் இதில் மீன் பிடிக்க எப்படி சூப்பராக இருக்குது நம்ம செட்டிங்கு. நம்ம வந்து எவ்வளோ தான் பவர் கொடுத்து இழுத்தாலும் இந்த நரம்புல மட்டும்தான் இருக்கும், நம்ம பாட்டிலில் வந்து பவர் போகாது. எப்படி சூப்பராக நம்ம வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் நமக்கு மீன் வர வைக்கிற வரைக்கும் தான் வந்து அதிகமாக மாவு போடணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து கம்மிப்படுத்திட்டாலே போதும். மீனை வர வைக்கிறதுக்கு நிறையா மாவு போடணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் மீன் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சமாக மாவு போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம லாங்கில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்துட்டா நம்ம இது கிட்ட இருக்குல்ல, எங்கேயே அந்த மீன் வந்துடும். தோட்டத்திலே பாட்டில் இருந்து மீன் முட்டுது, செம்ம அருவமாக இருக்கு. ஆனால் பாரு மீன் மாட்டிக்கிட்டான் பாருங்க. சரியான மீன் மாட்டிக்கிச்சு. பெரிய மீனாக இருந்துச்சு, தப்பிச்சிடுச்சிங்க. பெரிய மீனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் மாட்டி தப்பிச்சிடுச்சு. பாட்டில் நல்லா இழுத்துச்சு. நம்ம வந்து பாட்டிலை மாற்றி கொஞ்சம் பெரிய பாட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு சின்ன பாட்டிலில் பிடிச்சோம். இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில். இது வந்து ஃபேண்டா பாட்டில் இல்லை சோடா பாட்டில்னு நினைக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் 600 ml பாட்டிலு. இந்த பாட்டிலில் நம்ம வந்து இப்போ மீனை பிடிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த வந்து முடிச்சுலாம் போடல. இப்போது நம்ம வந்து 2மே லூப் நாட்டு தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த லூப் நாட்டை இப்படி நம்ம விட்டுட்டு இந்த பாட்டிலை எடுத்து அப்படியே இதில் விட்டு மாற்றினீங்கன்னா நம்ம பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தெரியுதா? அவ்வளோதான், பாட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெரிய மீன் அடித்ததுனால இப்போ 600 ml பாட்டில் மாற்றிருக்கோம். நம்மக்கிட்ட அடுத்து ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் இருக்குது. அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு 2 கிலோவில் ஒரு மீன் மாட்டிச்சுன்னா அதை பக்காவாக பொரிச்சிடலாம் வீட்டுக்கு போய். இதில் கொஞ்சம் நல்ல ஒரு சைஸான மீன் வரைக்கும் மாட்டோம். ஒரு 400 கிராம் வரைக்கும் மீன் உள்ள மீன் வந்து மாட்டோம். அப்படி பாருங்கள், இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பொறுமையாக எடுத்து அதே தண்ணிக்குள்ளே போயிடும். மீன் வந்துருச்சு, வர வரைக்கும் தான் பிரச்சனை. மீன் வந்துருச்சுன்னா அடுத்த கண்டினியூஸாக நமக்கு வந்து மீன் தான். வீட்டில் ஃபோன் அடித்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் அரைச்சி வைக்க சொல்லலாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் போனதுலேயே நம்ம பொரித்து குழம்பு வச்சிடலாம். மீன் கடிக்கிறாப்புல, சின்ன மீன் நினைக்கிறேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டோம். எந்த மீனுமே சாகலை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். வீடியோ கட் பண்ணி போடுறதோ இல்லை எந்த விதமான ஒரு ஃபேக்கான விஷயமும் இந்த வீடியோவில் கிடையாது. மீன் வருது பாருங்க, கொஞ்சம் நல்ல சைஸ். நல்லா இந்த பாட்டில் அளவுக்கு நல்ல பெரிய மீன். நம்ம எங்கே தூக்கி நம்ம
அதே இடத்துல மறுபடியும் தூக்கி போட பாருங்க. அப்போ தான் ஒரே இடத்துல மீன் வந்து குஞ்சு இருக்கும். அந்த இடத்துல போட்டால் நமக்கு உடனே ஸ்ட்ரைக் கிடைக்கும். இந்த மடவை மீனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் அடிக்கும், அந்த இடத்துல தான் அடிக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஊரில் மடவை மீன் இருந்தாலே போதும், இதே மாதிரி நீங்கள் ஜாலியாக பாட்டில் போட்டு பிடிச்சிட்டே இருக்கான். அதனால் இது எல்லா ஸ்பாட்லேயுமே இருக்கும் இந்த மீன். எப்படி வீடியோவில் எந்த விதமான கட்டமே கிடையாது. பாட்டில் வந்து அப்படியே பொறுமையாக இழுத்துடக்கூடாது, அப்படியே லைட்டாக பிடிச்சிருந்தா மட்டும் போதும். வரல அப்படியே லைட்டாக இந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக இப்படி இழுக்கும். பாட்டி பெரிய மீனுங்க, பெருசுங்க சைஸுங்க மீனுங்க, சைஸு மீனுங்க. இது சொன்னேண்ணே பாட்டில் அதாட்டி பூரை முடிஞ்சதே அவ்வளோதான். எவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்கு பாரு. இவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்கு. நல்ல சைஸான மீன் மாட்டுது. அதான் சொன்னேன்னா அந்த சின்ன பாட்டில் இந்த சைஸான மீன்கள் தான் பூந்துட்டு நம்ம இழுக்கிறப்ப தப்பிச்சு ஓடுனது. அந்த மீனை இந்த பாட்டிலில் பிடிச்சிட்டோம். இப்போ இந்த பாட்டில் அளவுக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டோம். இதை விட அடுத்த பெரிய பாட்டில் நம்ம போட்டு அதில் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பெல்லு இந்த லைக்கு எல்லாத்தையும் அழுத்தி விட்ருங்க. முக்கியமாக இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பாட்டிலில் இந்த சைடில் வந்து மடக்கியிருப்போம். ஏன் அதை மடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், இந்த நரம்பு இழுக்கிறப்ப இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மீனோட செதில் இருக்குல்ல, இதை போய் மாட்டியிருக்கு பாருங்கள். படிச்சு கையை கிழிச்சிருச்சுங்க. கடை கையை கிழிச்சிருச்சு இந்த மீன். ஆனால் விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிருந்து மொத்தம். அது சரியான சைஸாக இருக்குது. கையை கிழிச்சிருச்சு எங்கே பார்த்தாலும். அதே எப்படி கையை கிழிச்சு எங்கே பார்த்தாலும் ரத்தம் வருது. ஆனால் மீனை பிடிச்சிட்டேன். பார்த்துருப்பீங்க, கீழே விழுந்த மீனை வந்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து கையை வந்து கிழிச்சிருச்சு. இந்த கல் ஓரத்தில் அலசிகள் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது சிப்பி. அது கையில் லைட்டாக தான் படித்து எப்படி கிழிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த அளவுக்கு மோசம். நீங்கள் வந்து ஆர்வத்தில் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு வந்து தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டிங்களா, கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் கிழிச்சிரும். லைட்டாக இந்த மீனை எடுத்ததுக்கே எங்கே பார்த்தா கிழிச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு நல்ல சைஸான மீன். இப்போ அடுத்து ஒரு பாட்டில் எடுத்துகிறோம், அதை விட பெரிய சைஸு. ஏன்னா அதை விட பெரிய பெரிய மீன்கள் வந்து இப்போ தொடச்சி நமக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் பாட்டில். இந்த பாட்டிலில் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இந்த பாட்டிலே நம்ம வந்து இந்த லூப் நாட்டில் தான் மாட்ட போகிறோம். நம்ம வந்து அழகாக பாட்டில் மாட்டிடலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த பாட்டிலில் நம்ம மீன் பிடிக்க முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் இவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நிறையா தண்ணி எடுத்துகிட்டா பாட்டிலும் பெருசு, இதில் போட்டுருக்க குண்டும் அதிகம், வெயிட்டும் ரொம்ப போயிடும். நம்ம தூக்கி போடுறப்ப கை வந்து நரம்பு வந்து மாட்டுனுச்சுன்னா கொஞ்சம் கையை அறுக்கிற அளவுக்கு ஆகிடும். இதில் கொஞ்சம் அதிகமாக மாவு போடுவோம், பெரிய மீனாக மாட்டிட்டோம். நம்ம அதில் 3 மீன் பிடிக்கிறது, இதில் 1 மீன் பிடிச்சாலே போதும். மீன் மாட்டி கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க போகிறேன் இதை எடுக்க போகிறேன்னு போயிட்டு முயற்சி பண்ணாதீங்க. அதை பாருங்கள், ரத்தம் வந்தது எவ்வளோ இருக்குங்க. வேஸ்ட்டாக மீன் போனால் போயிட்டு போகுது. நம்ம வந்து அதை எடுக்க போயிட்டு கையில் ரத்தம் வந்து சிராய்ப்புகள், ஆனால் காயம் ஆடுறது ரொம்ப லேட்டாகும். மீன் வந்து பாட்டிலில் முட்டுது, மீன் மாட்டோன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா ரொம்ப சின்ன வகையான மீன்கள் வந்து உள்ளே பூந்துட்டு அப்படியே ரிவேஸ் ஆகி ஓடிடும். இதில் வந்து பெருசு மட்டும் தான் மாட்டோம். இதுக்கும் அடுத்த சைஸ் ஒரு பாட்டில் இருக்குது, அது இன்றைக்கி எடுத்து வரல, நாளைக்கு எடுத்து வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சின்ன மீன். பெரிய மீன் தான் நம்ம டார்கெட்டு. பெரிய மீன் பிடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி இல்லை. சைஸ் மீன் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. பெருசுங்க
பெருசு 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 சொன்ன மாதிரி பெருசு பிடிச்சிட்டோம். சைஸை பாருங்க, சரியான சைஸு. அவ்வளோதான் இந்த பாட்டிலில் வந்து பெருசு. இதை விட பெருசு மாட்டேன்னு நினைக்கிறான். மாட்ட வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணுவோம். செம்மையான சைஸ், கண்டிப்பாக செம்மையாக மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். மீன் பிடிக்க வந்துட்டு இதே மாதிரி மீன் மாட்டினாலே நமக்கு வந்து டயர்ட்லாம் தெரியாது. காலைல சாப்பிடவே இல்லை, இருந்தாலும் செம்ம ஆர்வமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். சரியான சைஸில் ஒரு மீன் மாட்டுச்சு. அடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய மீனாக மாட்டினா நல்லா இருக்கும். மீன் ஆசை வீணாசைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாங்க ஒரு பெரிய மீன் மாட்டுற வரைக்கும் வீடியோ முடிக்க மாட்டேன்னு. ஒரு பெரிய மீன் பிடிச்சது அதை விட பெரிய மீன் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பாருங்க. பிடிக்கிறோம். ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மீன் உள்ளே போயிடுச்சு. சின்ன மீன், பெருசு இல்லை. சின்ன மீன். இதெல்லாம் அந்த சின்ன பாட்டில் பிடிக்க தான் நல்லாயிருக்கும். நம்ம அப்கிரேடில் போயிட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம வந்து பெரிய மீன் மட்டும் தான் நமக்கு தேவை. புதுசாக நீங்கள் தூண்டி போடுறீங்க, இந்த பாட்டில் தூண்டி போடுறீங்க அப்படின்னா கையில் வந்து க்ளோஸ் போட்டுங்க. நம்ம முடிச்சு போட்டோம்னா அந்த நரம்பு வந்து அப்படியே கை ஊறி போன பிறகு அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகி இந்த இடம் அப்படியே புண்ணாக போயிடும். குட்டிப்பைய தான் மாட்டோம். நமக்கு தேவையில்ல. இப்போ மாவு வந்து சரியாக போயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் மாவு நம்ம வந்து சேர்த்துட்டு மீன் பிடிக்க பார்ப்போம். இதில் வந்து மாவு வந்து நிறையா தான் செலவாகும். மாவுக்கு நீங்கள் செலவு பண்ணால் தான் மீன் பிடிக்கலாம். சில பேர் ரொம்ப அறிவுத்தனமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, 45 ரூபா மாவு வாங்கி 20 ரூபா மீனை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம 20 ரூபா மீனையும் எத்தனை கிலோ பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சாக்கு நிறையா 1 கிலோ மாவுக்கு மீன் பிடிச்சிட்டா அது லாபம் தானே. நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் போட்டு மாவை இந்த இடத்துல தான் போட்டோம். அந்த இடத்துல ஃபுல்லாக மீன் வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் டயர்டாகி இந்த பக்கம் போட்டுட்ருக்கேன். அங்கே இருக்கிற மீன் கூட்டத்தை மட்டும் மேலே பாருங்களேன், தெரியுதா? அது எல்லாமே மீன் தான் அப்படியே இது பண்ணுறது. இப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பாட்டில் போட்டு மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தானே போட்டோம், அதனால அங்கே தான் மீன் வந்து அந்த இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு ஜாலியாக. தலைவர் மீன் மாட்டுட்டு மீன் தாங்க பெருசாக இருக்குன்னா இழுவு வெயிட்டாக இருக்குது. இழுவு பெருசாக இருக்கு. ரெண்டா வந்த துறையா? சூப்பர் சூப்பர். வரலாற்றில் 2 பிடித்து விட்டேன். மாவுல தண்ணி ஊத்திடாதீங்க, பராட்டா தான் பொண்ணு அடிச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஹேண்ட்லைனில் மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதை ராட்டில் போட்டு தூக்கி போட முடியுமா அப்படின்ட்டு. ராட்டில் வந்து பெரிய பாட்டில் போட முடியாது, சின்ன சின்ன பாட்டில் வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து இது அப்படியே ராடன் இதில் மாட்டி மீன் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ராடன் இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ வந்து இதை மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி எடுத்து கொண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை போட்டு மாங்கு என்று கலக்கி இதுக்குதான் கேட்லாம் கொடுத்துருக்கு. வாங்கன்னு கலக்கி அவர் தலையில கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து ராடன் ட்ரில்ல காஸ்ட் பண்ணா அதில் வச்சாச்சு. எவ்வளோ காஸ்டிங்க? பாப்பர் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அது வச்சாச்சு. அடுத்தது படிமா ராடன் ட்ரில்லில் பாட்டில் போட்டு மீன் பிடிப்பது எப்படி? அது இப்படி. எப்படி அப்படி நல்லா இருக்கும். நம்ம குனிஞ்சு இடுப்பு வலி முதுகலி உள்ளவங்க இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம குனிகிறதுக்கான வேலை வந்து கிடையாது.
நம்ம ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்து மாவு போடுறதுக்கு மட்டும் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துருங்க. சுற்றி விட்டு இருங்க. நாங்கள் தான் நம்ம மீனா என்ன வஞ்சல் மீன் பத்துற மாதிரிலாம் பற்றி அவ்வளோதான். மாவை சரியாக்கிடுவார் பாருங்க. மீன் இருக்கு. இந்த பாட்டில் கொஞ்சம் ஏதாவது நரம்பு பத்தலைங்க லாங்கில் மாதிரி சைஸ் மீன் சைஸாக தான் தெரியுது. எவ்வளோ சைஸ் தானே? நம்ம ராடன் ரீலில் 2 பாட்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறப்ப கடைசி சான்ஸ் இது தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அள்ளிட்டு நம்ம ஐடியா தான் புதுசு புதுசாக ட்ரை பண்ண வேண்டியது தான். யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறதில்ல. ஓகே, 2 பாட்டிலையும் கட்டிட்டோம். கொஞ்சம் ஹெவியான ராடை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மீடியமான ராடெல்லாம் யூஸ் பண்ணி ராடை உடச்சிடாதீங்க. ரெண்டு பாட்டிலும் உள்ளே போயிடுச்சு. மீன் மாட்டுதாங்கிற இருக்கும். மீன் லைட்டாக போகுது. மீன் மாட்டிடுமோ? கண்டிப்பாக சக்ஸஸ். ஃபென்டாஸ்டிக் டாப்லையா இல்லையே பாட்டில் தூக்கிட்டு மீன் மாட்டிச்சு. ஒரு பாட்டில் தான் மீன் வருது. ரெண்டு மீன் வருது. 2 பாட்டிலே 2 மீன். ஆக இந்த மெத்தடும் வெற்றிகரமாகிடுச்சு. 2 பாட்டிலையும் 2 மீன். 2 மீனும் உயிராக தான் இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தொடர்ந்து மீன்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 மீன்கள் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.